புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க கோரி கடற்கரை சாலையில் காந்தி சிலை முன்பாக இளைஞர்கள் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளோமுதன். தொடர்ச்சியாக அங்கு போராட்டம் என்பது நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? புதுச்சேரியில் சிறுமி ஆர்த்தியின் விவகாரம் மாநில பிரச்சனையாக மாறி வருகிறது. ஆர்த்தி தொடர்பான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி வருகிறது. போதை அதிகமாக நடமாட்டம் காரணமாக தான் இந்த குற்றங்கள் நடைபெறுவதாக மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டில் எழுந்து வருகின்றனர். ஏராளமான இளைஞர்கள் கருப்பு உடை அணிந்து காந்தி சிலை முன்பு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் பெரிய கடை போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றார்கள். இதில் கோபமடைந்த ஆத்திரமடைந்த இளைஞர் பெரும்பாலோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். காந்தி சிலை பின்புறம் உள்ள பாறைகள் கொட்டப்பட்ட இடத்தில் அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை சமாதானப்படுத்த முடியாமல் போலீசார் தனி வருகின்றனர். நாங்கள் அமைதியான முறையில் காந்தி சிலை முன்பு போராட்டம் நடத்துவோம், அதை தடுத்தால் கடலில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் போலீசார் கடல் ஆபத்தான பகுதி இங்கு இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டும் ஆனால் இளைஞர்கள் யாரும் ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலா, நன்றி இளோமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதி கோரி தற்போது பல்வேறு இளைஞர்கள் பெண்கள் கடற்கரை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 வயது சிறுமி புதுச்சேரியில் காணாமல் போன நிலையில் காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுமியினுடைய சடலம் சாக்கு மூட்டையிலிருந்து கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு தற்போது இளைஞர்கள் பெண்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளோமுதன். தற்போது அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முற்படுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து இளைஞர்கள் கடலில் நீரில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தற்போதைய நிலவரம் என்ன பதிவு செய்யலாம்? பல ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் கூடியது போல இங்கு ஏராளமான இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். அதாவது அந்த பகுதி மாணவி இறப்புக்கு நியாயம் வழங்க வேண்டும், முதலமைச்சர் உடனடியாக விஷயத்தில் தலையிட வேண்டும், உள்துறை அமைச்சர் தலையிட வேண்டும், நீதி கிடைக்கும் வரை தங்களுக்கு போராட்டம் நடத்துவோம் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். காந்தி சிலை முன்பு அவர்கள் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு உடை அணிந்து இங்கு கூடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் பெரிய கடை போலீசார் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். வலுக்கட்டாயமாக அவர்களை இழுக்க முயன்றதால் இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் உடனடியாக பின்பக்கம், அதாவது காந்தி சிலைக்கு பின்புறம் உள்ள கடலில் நோக்கி இறங்க துவங்கினார்கள். கடல் அரிப்பை தடுப்பதற்காக கல் கொட்டப்பட்டுள்ளது. அந்த பாறைக்கு பகுதியில் அவர்கள் அனைவரும் இறங்கி நின்று கொண்டு அந்த சிறுமியின் படத்தை வைத்துக் கொண்டு நீதி வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி வண்ணம் இருக்கிறார்கள். காவல்துறையினர் கடலில் சீற்றம் அதிகமாக இருக்கிறது, ஆழமான பகுதி என்பதனால் இங்கு நின்று போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்லிடும். இருப்பினும் எங்களை தடுக்காமல் நீங்க நிறுத்தினால் நாங்கள் போராட்டத்தை அமைதியான முறையில் காந்தி சிலை
முன்பு நடத்துவோம் என்று கூறினார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இங்கு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இளைஞர்கள் தற்பொழுது ஒரு அமைதியான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் காந்தி சிலை முன்பு அமைதியான முறையில் உட்கார்ந்து போராட்டம் நடத்துகிறோம் இருக்கிறார்கள். அதனால் போலீசார் அவர்களை கடல் பகுதியில் இருந்து கரை பகுதிக்காக காந்தி சிலை நோக்கி தற்போது அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். பாலா, நன்றி லோமுதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.